This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. 60 ஆண்டுகளாக தமிழ் திரையுலகில் கோலோச்சி வரும் நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்படவிருக்கிறார். அது குறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கும் சினிமாவிற்கும் வந்திருந்து அரசியலை ஒரு கண்ணாகவும் சினிமாவை ஒரு கண்ணாகவும் தொடர்ந்து அதை நிறைவேற்றி கொண்டிருப்பது நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. கமலஹாசன் போனாலும் அவருடைய தமிழ்நாட்டு மக்களுடைய என்ன கோரிக்கை நிச்சயம் எடுத்து சொல்லுவார். அதில் மாறுபட்ட கருத்தில் அவருக்கு அது எடுபடாது சார், எடுபடாது. ஏன்னா எப்படி சிவாஜி கணேசன் நடிகர் திலக சிவாஜி கணேசன் எல்லாம் அவரை பார்த்தாவே நமக்கு ஒரு எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அவங்களாம் பார்த்தாவே நமக்கு ஒரு கவர்ச்சி கிடைச்சிது. ஜெயலலிதா அம்மாலாம் ஒரு இரும்பு பெண்மணி. ஆனால் இவர் இருக்கார ஒளி அந்த ஆரம்பத்திலேருந்து அடிப்படையிலேருந்து வந்திருந்தா அது நல்லா இருந்திருக்கும். திடீர்னு வந்தால் எடுபடுமா சார்? அது இயற்கை தானே. அவர் மக்களுக்கு நல்லது செய்வாங்க, தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பேசுவாங்க. இல்லை அவர் அரசியலில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவர் இன்னொரு கட்சியில் போய் இணைஞ்சிட்டார். கலைவர் தான் அழிக்க சொல்லுவோம். ஏன்னா அவரோட நடிப்போ அவரோட இதுவும் இன்னும் கலைவர்களுக்கு தேவை. கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. ஆமாம், அந்தளவுக்கு ஒரு வீரியமாக ஒரு இதாக ஒன்றும் இல்லை. இங்கே பார்லிமெண்ட்டில் போய் என்ன பேச போகிறாரு, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ரெண்டுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணலாமே, எதையும் தனியாக ஒன்றும் செய்யணும், ரெண்டையும் பண்ணணும். மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவருடைய அரசியல் பயணம் என்பது ஒரு வெற்று காகிதமாகவே நாங்கள் பார்க்கிறோம். தெரிஞ்சுக்கணும், மக்கள் எதை செஞ்சா எப்படி எது செஞ்சா எது நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை வழி நடத்தணும். அப்பதான் அது நல்லா இருக்கும். இருந்தாலும் அவர் வர்றது ரொம்ப சந்தோஷம்தான். தமிழ்நாட்டுக்கு அவர்களால மாநில உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்காக எந்த நிலைகள்லையும் சரியல்ல. அதை நம்ம அதை பெருசாக இது பண்ணி அவருக்கு வாழ்த்து சொல்லவும் நம்ம விரும்பலாம். 60 வருஷம் கலை உலகத்தில் சாதித்ததை விட இப்போ மறுபடியும் அவர் அரசியல் வாழ்க்கையில் சாதிக்க நினைக்கிறாரு. அரசியல் செயல்பாடு அவருக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லைன்னாலும் இப்போ இந்த எம்பி பொறுப்பு வந்த பின்னாடி கொஞ்சம் சிறப்பாக செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம். ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரோட செயல்பாடுகளை எப்படி அவ்வளோ இதுவாக இல்லை, செயல்பாடு அவ்வளோ இது இல்லை. சினிமாலேயே நடிக்க சொல்லுவோம், அரசியல் அவருக்கு வேண்டாம். அவருடைய தொழிலுக்கு அவருக்கு திருப்தி இருந்தாலும் எங்களுக்கு அவர் அரசியலுக்கு வந்ததுனால பெரும்பாலும் பாராட்டுறோம். அவர் அரசியலுக்கு சமூக நீதிக்கான முன்னெடுப்பு எடுக்க வேண்டும். சினிமா துறையிலிருந்து ஒரு அரசியல் துறைக்கு வந்தது நல்ல விஷயம் தான். இதை பயன்படுத்திட்டு மக்களுக்கு என்னென்ன சேவை செய்யணுமோ அதை செஞ்சால் நல்லது நமக்கு. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.